அர்ஜுனன் கிருஷ்ணர் இருவரும் முதியவரை பின்தொடர்ந்து செல்கின்றனர். மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த 2 மீன்களை வாங்கிக் கொள்ளும்படி முதியவரிடம் கேட்கிறார். சற்று யோசித்த முதியவர், இந்த 2 காசுகள் குடும்பத்தின் ஒருவேளை பசியை கூட ஆற்ற முடியாது. அதனால் இந்த மீன்களை வாங்கி திரும்ப ஆற்றிலே விட்டாவது புண்ணியமாவது கிடைக்கும் என்று நினைத்து 2 மீன்களையும் வாங்கி ஒரு மீனை ஆற்றிலே விடுகிறார். இன்னொரு மீன் தொண்டையில் ஏதோ சிக்கிக் கொண்டிருப்பதை கவனித்த அவர் மீனின் வாயை பிளந்து பார்க்கிறார். ஆச்சரியம், அவர் மனைவி ஆற்றில் தவறவிட்ட அந்த கல் இருக்கிறது. மகிழ்ச்சியில் சிக்கியாச்சு என்று கத்துகிறார். அந்த வழியில் வந்து அவரிடம் கொள்ளையடித்த திருடன் தன்னைத்தான் சொல்கிறார் என்று நினைத்து திரும்பி ஓடுகிறான். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் திருடனை பிடித்து அவனிடம் இருக்கும் நகைகளை பெற்று உரியவரிடம் சேர்க்கிறார்கள். வாழ்வில்தான் எத்தனை விசித்திரங்கள்! இதுபோல் நடப்பது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறான் அர்ஜுனன். முதலில் குடும்பத்திற்காக மட்டும், பின் தனக்கும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இல்லாமல் ஒளித்து வைத்தார். அதனால் செல்வம் அவரிடம் தங்கவில்லை. சிறிய பொருளே என்றாலும் பொதுநலமாக யோசித்தார். அதனால் அவருக்கு இப்போது லட்சுமி கடாட்சம் கிடைத்தது என்றார் கிருஷ்ணர்.